ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் காரசாரமான ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய பூண்டு சாதம் இது போல் செஞ்சிங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். பூண்டு சாதம் செய்யறதுக்கு எத்தனை பேருக்கு சாதம் செய்கிறீங்களோ அளவோட எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் சாதம் உதிரியாக இருக்கணும், ஒரு பக்கம் எடுத்து வைங்க இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு இடி உரல் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பவுடராக இது போல் இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக இடிச்சு ஆனதும் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கைப்பிடி அளவு பூண்டு தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. பூண்டு சாதம் செய்யறதுக்கு மிக்சியில் அரைச்சி செய்யறதுக்குன்னா இது போல் இடித்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இது போல் இடித்து எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் தூள், பூண்டு, பெருங்காயம் சேர்த்து இடிக்கும் போதே வாசனை கமகமானு வரும். இது போல் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. பூண்டு மிளகாய் தூள் இது போல் இடித்ததும் கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து இடிச்சுக்கோங்க. தக்காளி காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பூண்டு சாதம் செய்யுங்க. ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். பூண்டு மிளகாய் தூள் இது போல் இடித்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இடிச்சுக்கோங்க. பூண்டு சாதம் இது போல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்னா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் சேர்த்து இடிச்சிங்கன்னா இது போல் பேஸ்ட் பதத்துக்கு வரும். இது போல் இடித்து எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்கு பூண்டு சாதம் செய்கிற அளவு செஞ்சு காட்டியிருக்கேன். எவ்வளோ பூண்டு சாதம் செய்கிறீங்களோ அந்த அளவு பூண்டு மிளகாத்தூள் இஞ்சி அளவோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து அடுப்பத்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேர்க்கடலை பட்டப்பட்டான்னு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் கருகாமல் இது போல் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுங்க இருக்கட்டும். அடுத்ததா அதே எண்ணெயில் அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அடுப்பத்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போதெல்லாம் கருவேப்பிலையை எடுத்து போடாத மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடுங்க, அப்படியே சாப்பிட்டுருவாங்க. இது போல கருவேப்பிலை அடிக்கடி சாப்பிடும் போது தலைமுடி கருகருன்னு இருக்கும், நல்லாவும் நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு மெமரி பவரும் அதிகரிக்கும். அடுத்ததா அதே கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து கடுகு சீரகம் பொரிஞ்சு லைட்டாக இது போல் கலர் மாதிரி வந்ததும் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சாதம் செய்யும் போது வெங்காயம் மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணி கையில் இது போல் நசுக்கி உதிர்த்து விட்டு எண்ணெயில் சேர்த்து வதக்குங்க. இது போல் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து பூண்டு சாதம் செய்யும் பூண்டு சாதம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சீரகம் பொரிஞ்சு இது போல் கலர் மாதிரி வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. வெங்காயம் பூண்டு சாதம் செய்யறதுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இது போல் வதங்கி வந்ததும் இடித்து வச்ச பூண்டு காரம் சேர்த்துக்கோங்க. பூண்டு காரம் சேர்த்ததும் அடுப்பத்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியால் இது போல் நல்லா அமுத்தி கொடுத்து பூண்டு காரம் வெங்காயத்தோட நல்லா ஒட்டி வரணும், அது போல் வதக்குங்க. வெங்காயம் பூண்டு காரம் இது போல் சேர்ந்து வந்தது பூண்டு இடித்த உரல்ல 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அந்த உரலை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தண்ணிக்கு மேலே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்ததும் தண்ணி இல்லாமல் இது போல் ட்ரை ஆனதும் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து கொடுங்க. இது போல் கலந்து ஆனதும் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணும்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பூண்டு இடிக்கும் போதே இதுக்கு சரியான மிளகாய் தூள் சேர்த்து ஒருவேளை நீங்கள் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த டைமில் சேர்த்து வதக்கிக்கோங்க. மிளகாய் தூளோட பச்சை மணம் வராது. இது போல வெங்காயம் பூண்டு மசாலா வதக்கும் போது வாசனை கமகமான்னு இருக்கும். இது போல வதக்கி ஆனதும் சாதம் சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். இது போல பூண்டு சாதம் செஞ்சீங்கன்னா சூடான சாதமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நைட்டு மீதமான சாதம் இருந்தாலும் இது போல பூண்டு சாதம் செய்து சாப்பிடுங்க. சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இது போல் பூண்டு சாதம் செஞ்சிங்கன்னா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் இந்த சாதம் செய்யலாம். சாதம் சேர்த்து இது போல் கலந்து ஆனதும் வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துட்டு கூடவே எண்ணெயில் ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை இது போல் கையாலேயே
பொடி பண்ணி சாதத்தில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக கமகமான வாசனையோட பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் 5 நிமிஷத்தில் குழம்பு இல்லாத நேரத்தில் டக்குன்னு டேஸ்ட்டாக 5 நிமிஷத்தில் இது போல் பூண்டு சாதம் செய்யுங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.